இன்றும் மனத்தை வருத்தும் ரத்தினமே. முகப்பொலிவு குன்றிய தோற்றத்துடன் விளங்கும் ராகவரை பார்த்து, ஐயனே, வேகமாகச் செல்பவைகளும் பொன் அணிகளால் அழகு செய்யப்பட்டவைகளுமான 4 குதிரைகள் பூட்டிய தனி சிறப்பு வாய்ந்த புஷ்பரதம் தங்களுக்கு முன்னதாக வரவில்லையே, ஏன்? கருமையான மேகங்கள் சூழ்ந்த மலை போன்றதும் நல்ல குறிகளை உடையதுமான பட்டத்து யானை தாங்கள் வெளியே புறப்படும் போது தங்களுக்கு முன்பாக வருவது மரபு. இப்போது அது காணப்படவில்லையே. தங்களோடு கூட தாங்கள் அமர்வதற்காக வீரர்கள் எடுத்துக்கொண்டு வரும் தங்க வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட பத்ராசனம் என்னும் உயர்ந்த இருக்கையை நான் காணவில்லையே. தங்களுடைய பட்டாபிஷேகத்திற்கான முன்னேற்பாடுகள் முடிந்து எல்லாம் ஆயத்தமாக இருக்கும் இந்த வேளையில் தங்களுக்கு என்ன ஆயிற்று? இதுவரை இவ்வாறு முகவாட்டத்துடன் தங்களை நான் பார்த்ததே இல்லை. இப்போது தங்களது முகத்தில் மகிழ்ச்சியின் சாயலே இல்லை என்று தவிப்போடு கேட்டதற்கு ரகுநந்தனர் கூறினார், சீதா, நம் எல்லோரின் வணக்கத்திற்குரிய தந்தையார் இன்று என்னை வனத்திற்கு அனுப்புகிறார். உயர்ந்த குலத்தில் தோன்றியவளே, அறத்தின் நுட்பங்களை அறிந்தவளே, அற வழியில் நடப்பவளே ஜானகி, எனக்கு இந்த நிலை எப்படி ஏற்பட்டது என்பதை சொல்கிறேன் கேள். சொன்ன சொல் தவறாத மன்னவரும் என் தந்தையுமான தசரதரால் என்னுடைய சிறு தாயார் கைகேயிக்கு முன்னர் ஒரு காலத்தில் 2 முக்கியமான வரங்கள் கொடுக்கப்பட்டன. மன்னரின் முயற்சியால் எனக்கு இளவரசு பட்டம் சூட்டுவதற்கான ஏற்பாடுகள் முடிவடையும் இந்த நிலையில் முன்னர் கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்தி தர்மத்தின் அடிப்படையில் அன்னை கைகேயியால் மன்னவர் வெற்றி கொள்ளப்பட்டார். என் தகப்பனாரால் இளவரசனாக பரதன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். நான் 14 ஆண்டுகள் தண்டகாரண்யத்தில் வசிக்க வேண்டும். ஆகவே மனித பூண்டே இல்லாத காட்டிற்கு நான் செல்வதற்கு முன் உன்னிடம் சொல்லிக் கொண்டு போவதற்காக இங்கே வந்தேன். நான் சென்ற பின் பரதனிடம் பேசுகிற போது ஒருபோதும் நீ என்னை பற்றி உயர்வாக பேசக்கூடாது. சீதே, பழமையான இந்த நாட்டின் இளவரசு பதவியை மன்னவர் அவனுக்கு அளித்திருக்கிறார். எனவே அவனது மனம் உகக்குமாறு நீ நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மன்னர் மனம் குளிரும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றார். தொடர்வோம்.